பெரிய மனுஷன் மாதிரி பேசுற பாரு. ஆத்துவெல்லாம் நீதான் செய்யற? அவதான் செய்வோம். ஏண்டி சுப்பாடு பாட்டி நீட்டி முழக்கிற? ஆமா. மாமனார் எப்படி இருக்கார், மாமியார் எப்படி இருக்கா? அவர் உனக்கு அனுசரா நடந்துக்கிறாரா இல்ல நீ அவருக்கு அனுசரா நடந்துக்கிறியா? அம்புஜமண்ணி காலை தொங்க போடாதீங்கோ. நீர் கட்டினா இன்னும் உப்பை குறைக்க சொல்லிடுவா. ஏலோச்சா வயிற்றுல சுமக்கிறப்போ நீங்களாமும் இப்படிதான் அவஸ்தப்பட்டீங்களா? ஆமாம் மண்ணி, பிள்ளைய சுமக்கிறது ஒன்றும் சுலபமான காரியம் இல்லை. சிலருக்கு குழந்தை சின்னதாக இருக்கும், சிலருக்கு பெருசாக இருக்கும். உங்களுக்கு ரெட்டைங்கிறதுனால அனுபவம் அதிகமாகவே இருக்குது. வயிற்று சுமை இறங்காதான்னு இருக்கு. இது நம்ம அவசரத்துக்கு நடக்கிற காரியமா என்ன? மாதம் பூர்ணமானாதான் குழந்தை வளர்ச்சி முழுமையாக இருக்கும். ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் கவலையாகவும் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள்லாம் என் மேலே காட்டுற அக்கறையும் அனுசரணையும் நினச்சா பெருமையாகவும் இருக்குது. நீங்கள் யார்? இந்த ஆத்துக்கு வாழ வந்தவா? வம்சத்தையே தழைக்க வைக்க போகிறவா? உங்களை பார்த்துக்கிறத விட எங்களுக்கெல்லாம் வேற என்ன காரியம்? லூச்சா பசிக்கிறது. குமுட்டியில் கஞ்சி போட்டுட்டேனே, பதம் ஆன உடனே ஆற்றி மோர் விட்டு குடிக்க வேண்டியதுதான். நாழியாகுமா? நொடியில் ஆயிடும். உள்ள தாச்சிக்கே பசி ஜாஸ்தி, போராத்துக்கு எண்ணெய் தேய்ச்சி வேற ஸ்நானம் பண்ணியிருக்கேள். லூச்சா முன்பசிக்கு ஏதாவது திங்கலாமா? வேண்டான்னு மறுத்து வச்சு சொல்லியிருக்காளே. நீங்கள் வேணா செத்த படுத்துக்கோங்க, நான் போய் கஞ்சி எடுத்தான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். காமோ, என்னடி காமோ சொல்லாம கொள்ளாம திருதுப்புன்னு வந்து குதிச்சிருக்க? எல்லாரையும் பார்க்கணும் போல இருந்தது, வந்துட்டேன். உங்க புகாத்துல ஒன்றும் சொல்லலையா? என் மாமியார் ரொம்ப நல்ல மாதிரி, பாவம் குழந்தை பிறந்தாத்து ஞாபகம் வந்துடுத்து, வண்டியை கட்டிடான்னு சொல்லிட்டா. காமோ கொஞ்சம் பூசா போல இருக்கியே, ஏதாவது விசேஷமா? சீ போக்கா. லோச்சா லோச்சா சீக்கிரம் வாடி. முதல்ல குழந்தை புக்காட்டுல இருந்து பிறந்தாத்துக்கு வந்திருக்கா, என்ன எதுவும் விசாரிக்க மாட்டியா? கமு எப்படி இருக்கே? இந்த மடிசாரில் இருந்து பார்க்கும்போது அம்மா ஞாபகம் தாண்டி வருது. அதுவும் நீ கழிச்ச போட்டிருக்க இந்த சங்கிலி. செல்ல பொண்ணுங்கிறதால அப்பா காமுக்கு தூக்கி கொடுத்துட்டாரு. அப்பா கொடுக்கல, நானே கேட்டு வாங்கினேன். அப்பா விட்டு கொடுக்காம பேசுறத பாரு.
அழுதுன்னு இருக்கே? ஒன்றும் இல்லை. வாய் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் மனசுல 1000 இருக்கேன். என்ன ஆச்சு சொல்லுங்க. கஞ்சி எடுத்த மாதிரி லோச்சா உள்ள போனவதான் பசி வயிற்று பிடிச்சி இழுக்கிறது பொறுக்கல. புரியுறது மணி, எனக்கும் பொறுக்கல. இவ பண்ற அமளியும் அடிக்கிற கொட்டமும் இன்னும் ஆகாசத்துல வந்து இறைஞ்சி பேசாத, காதல விழுந்துருப்போம். அவ இருக்கிற நிலைமையில நம்ம பேசுறதுதான் கேட்க போறதாக்கும். காமு வந்த சந்தோஷத்துல காணாததை கண்ட மாதிரி கூத்து வச்சுட்டு இருக்கான். கவுன்சிலா என்ன இருந்தாலும் ஆத்து பொண்ணுதான். மாட்டு பொண்ணுதான். என்ன சொல்லிட்டு நீ வேண்டி கண் கலங்குற? உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. எல்லாரும் புள்ளத்தாச்சி பொண்ணு தாங்குவா, பார்த்து கவனிச்சுப்பா. அதுக்கு பெரியவர் அவரே அலட்சியமா இருக்கா பாருங்க. ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு நீங்க ஊஞ்சல் அடிச்சுட்ட போது என்ன சொன்னார்? புள்ளத்தாச்சி பொண்ணு நம்ம மாத்துக்கு வந்திருக்கிற பொண்ணு, நாம தான் ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும் சொன்னாரா இல்லையா? பெரியவர் அவரே அவளோட சேர்ந்து சரி. அவரை பத்தி சொல்றதுக்கு எனக்கு தகுதியோ அருகதையோ கிடையாது. இதுவே பிறந்தான்னா உங்களை இப்படி அனாதையா விட்டுருப்பாளா? உண்மையை சொல்றேன், இனிமே இந்த ஆத்துல உங்களுக்கு நான், எனக்கு நீங்க, அவ்வளவுதான். பசி வயிற்று பிடிச்சு இழுக்கிறதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஒரே நிமிஷம் உங்களுக்கு நான் கஞ்சி போட்டு கொண்டு வரேன். மாசம் ஆக ஆக அழகு கூடிண்டே இருக்கு. சித்தப்பா பொண்ணு அம்புலு கல்யாணம் அடுத்த மாசம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரே பொண்ணு, கல்யாணத்துக்கு போகணும். அம்புஜம் உட முடியாம இருக்கா, சந்தானம் கவலையில இருக்கான். அம்புஜத்தை பார்த்துக்க அவையும் இருக்கா, ஆத்த பார்த்துக்க யாரு இருக்கா? இந்த ஆத்த பார்த்துக்க ருக்கு இருக்கா. 2-3 குழந்தை, 4-5 பூஷா, புனதாச்சி பொண்ணு, அப்பா, பூஜை, இதெல்லாம் பொறுப்பா கவனிச்சுக்க முடியாது. என்னது இது? கை அரிசிய கலைஞர் இருக்கு, கவனம் வேற எங்கேயோ இருக்கு, சொரத்தையே காணும். உடம்புக்கு முடியலையா? அடி போடி, உடம்பு முடியாம போறதுக்கு வாயும் வயிறுமாவா இருக்கேன். பொண்ணா பிறந்ததுக்கு வயிற்றுல புழு பூச்சி கூட கிடையாதுன்னு பகவான் சோதிச்சுட்டார். அதுக்காக நல்லது கெட்டதை கண்ணால கூட பார்க்க முடியாத பாவி ஆயிட்டேனா? இப்ப என்ன உங்களால கல்யாணத்துக்கு போக முடியல, அதானே வருத்தம். ஒரே அடக்க அடக்கிட்டார். அவர் வராட்டா என்ன? என் ஆத்துக்கார் சும்மா தானே இருக்கார், அவர் அழைச்சிட்டு போங்கோ. நீ சொன்ன ஆச்சா? வண்டிக்கு மாடி இல்லையா, வெங்குட்டு கணத்து மேட்ல கண்காணிக்கணுமா? அதுவும் சரிதான். ஆனா உங்க சித்தப்பாவோட ஒரே பொண்ணு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு நீங்க போலனா மனசு கஷ்டப்பட மாட்டாளா? அக்கா வேற. அதெல்லாம் இந்த ஆத்து பெரியவாளுக்கு தெரியலையே. பத்திரிக்கை அவர் பேருக்கு தான் வந்திருக்கு, நிச்சயம் படிச்சிருப்பார். பார்க்க போனா பிரதானமா இருந்து இந்த கல்யாணத்தை அவர் தான் நடத்தி வைக்கணும். போங்க பனி, அப்பா யாராவது கல்யாணத்துக்காக வந்து பாத்திருக்கீங்களா? சரி, அவர் வர வேண்டாம், அவர் சார்பா வேற யாராவது அனுப்பி வைக்கணும்.
அதானே முறை. அப்படி இல்லைன்னா என்னையாவது அனுப்பி வைக்கணும். உங்க ஆதங்கம் இன்னைக்கு புரியுது. ஒருத்தருமே போலன்னு வச்சுக்கோங்க, மதிக்க தெரியாத குடும்பம்னு அப்பா மண்டைதான் உருளும். யார் மண்டை உருண்டா என்ன? எனக்கு கொடுத்து வச்சது இந்த ஆத்து அடுப்பங்கரை, இந்த புகை, கூடம், தாவாரம், மித்தம், கொல்லப்புறம், மிஞ்சி மிஞ்சி போனா வாசத்தின்ன, அவ்வளவுதான். ஏன் வந்து அழுத்துக்கிறேன்? மாமா 4 விஷயம் தெரிஞ்சவர். நல்லது கெட்டது நியாயம் அநியாயம் எல்லாத்தையும் சீர் தூக்கி பாக்குறவர். அடுத்தவ மனசை புரிஞ்சுக்க கூடியவர். நீங்க வேணா பாருங்க, இந்த விஷயம் நிச்சயமா அவர் காது கேட்டும். கவலைப்படாம அண்ணாவும் நீங்களும் கிளம்புறதுக்கான ஏற்பாட்டை கவனிங்க. What do you feel, doctor? There's nothing to worry. நீங்கள் போய் பேமெண்ட் கட்டிட்டு வந்துடுங்க. ஓகே சிஸ்டர், கீப் எ வாட்ச் ஆன் ஹர். ஐ வில் பி பேக். ஹலோ, மீனா இருக்காங்களா? கொஞ்சம் கூப்பிடுங்க ப்ளீஸ், கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுங்க. ஏய் மீனா, ஒரு நிமிஷம் லைனில் இரு, வச்சிடாத. ஐம் டாக்டர் சாகர். பேஷண்ட்டை எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணியிருக்கு. டாக்டர் கோபால் கிட்ட எல்லாமே பேசிட்டேன். பேமெண்ட் பண்ண சொன்னார். பேஷண்ட் நேம் என்ன? பேஷண்ட் நேம் எனக்கு தெரியாதுங்க. நீங்கள் பேமெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. கார்டு எடுத்துப்பீங்களா? எடுத்துப்போம். எவ்வளோ? 5000. 5000? இது வெறும் அட்வான்ஸ் தான். ஓ, ஹாய் டியர். மணி என்ன? மணி 8:20. உன்னோட கோட் எங்க? கோட்டு காரில் இருக்கு. அதுல என்ன எழுதியிருக்கேன்? இந்த ஏதோ 8ன்னு பாக்கெட்டில் எழுதினேன். நான் கூட உன்னை ஓ மை காட், 8 மணிக்கு பெங்களூர் போனோம்ல. நீ இப்போ எங்க இருக்க? நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஹே, ஹாஸ்பிட்டலியா? என்னாச்சு உனக்கு? ஏய் ரிலாக்ஸ், எனக்கு ஒன்றும் ஆகலை. என்னாச்சு? எல்லாத்தையும் நேரில் வந்து சொல்கிறேன். அப்போ இன்னைக்கு பெங்களூர் ட்ரிப் கேன்சலா? இல்லை கன்ஃபார்மாக இன்னைக்கு நம்ம பெங்களூர் போகிறோம். எக்ஸாக்ட்லி 15 minutes I'll be there. ஓகே, சரி கொஞ்சம் சீக்கிரமா வாயேன். I'll be waiting. பை ஸ்வீட்டி. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், நீங்கள் தான். கம் ஹியர். என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் இல்லை, டோன்ட் வரி அபவுட் ஹர். சாதாரண மயக்கம் தான். ஐ திங்க் எங்கேயோ கீழே விழுந்து அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். மைனர் இன்ஜுரி தான். பணம் கட்டிட்டீங்களா? கட்டிட்டேன். ஐ எம் ஆல்சோ டாக்டர். என்ன அப்படி பார்க்குறீங்க? நோ என்ன மாதிரியே இருக்கீங்களே. ஐ எம் a psychiatrist. Oh, I see. 1 minute. No mobile phones here, please. Terribly sorry. Just a minute.
குட் மார்னிங். குட் மார்னிங் யூ டாக்டர். லுக் ஃபைன் ஃபைன். டாக்டர் ஓகே ஓகே, நான் எப்படி இங்கே வந்தேன், யார் என்னை கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க, இதானே கேட்க போகிறேன். வழக்கமாக எல்லாரும் கேட்குறது தான். இந்த ஹாஸ்பிட்டலில் ஜென்ரலாக பேர் தெரியாத பேஷண்ட்ஸ் யாருமே நாங்கள் அட்மிட் பண்ணுற வழக்கமே கிடையாது. டாக்டர் ஐம் பிரியா. ஹோப் ஃபர்டிலிட்டி கிளினிக்கில் வேலை பண்ணுறேன், கவுன்சிலரா. ஓ குட் குட் குட். டாக்டர் நோ ப்ராப்ளம், டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். ஏன்னா நேற்று நைட்டே எனக்கு பேமெண்ட் வந்தாச்சு. டாக்டர் சாகர் தான் கட்டினா. அஃப்கோர்ஸ் கிரெடிட் கார்டு தான். ஓகே நோ ப்ராப்ளம். டாக்டர் சாகரா? ஆமாம், பார்க்குறதுக்கு என்ன மாதிரியே இருப்பான், சைக்கியாட்ரிஸ்ட். ஆமாம், எப்படி அடிபட்டது? கீழே விழுந்து ஏதாவது? அது நேற்று மழை பெஞ்சு. ஓகே ஓகே, அந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை. உன்னோட பேகு மற்ற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரிசப்ஷனில் இருக்குது, கலெக்ட் பண்ணிக்க. டாக்டர் எஸ், எமர்ஜென்சி கேஸ் அட்மிட் பண்ணும். நோ ப்ராப்ளம். இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. அந்த கேஸை கொண்டு வந்து இங்கே போடு. டோன்ட் வேஸ்ட் டைம், டைம் இஸ் மணி. வா 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 வா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். டாக்டர் சாகரோட அட்ரஸ் இருக்குமா? இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நேற்று கொடுத்துட்டு போனாரு. ஹலோ. டாக்டர் சாகர்? எஸ், நீங்கள்? பிரியா. குட் மார்னிங் டாக்டர். தேங்க்ஸ் அ லாட். எதுக்கு தேங்க்ஸ்? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே. நேற்றுக்கு என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓ, உங்கள் பேர் பிரியாவா? எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? கரெக்ட். ஃபோனில் தேங்க் பண்ணக்கூடாது, நேரில் பார்த்து தான் தேங்க் பண்ணோம். எப்போ மீட் பண்ணலாம்? நீங்கள் உடனே என்னை மீட் பண்ணோன்னா கொஞ்சம் செலவாகும். ஏன்னா இப்போ நான் பெங்களூரில் இருக்கேன். மீட் பண்ணுன்ற அவசியம் கூட இல்லையே. இல்லை ஐ இன்சிஸ்ட். ஓகே, இன்னொரு 2 டேஸில் நான் திரும்ப சென்னைக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் அகேன் ஐ வாண்ட் டு தேங்க். இந்த வோட் ஆஃப் தேங்க்ஸ்லாம் வேண்டாம். ஓகே? யா. பை த வே, இன்னைக்கும் ஹெவி ரெயின்ஸ் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேக் கேர். ஓகே? ஓகே, ஐல் பி கேர்ஃபுல். பை. தேங்க் யூ. பை.